ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்லெஸ்ல டைப் 1, டைப் 2, டைப் 3 இது 3 பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டைப் 4. டைப் 4ல எந்த மாதிரி ஷேப் காம்பினேஷன் வரும் அப்படின்னா கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் ஆர் கோன் ஆர் சிலிண்டர் இது ரெண்டோடைய காம்பினேஷன்ல வந்தது அப்படின்னா அப்போ நீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சாலிட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் சர்மவுண்டட் ஆன் அ ஹெமிஸ்பியர். இந்த மேக்ஸிமம் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஸோ ஹெமிஸ்பியர் மேல ஒரு கோன் ரைட் சர்க்குலர் கோன் வந்து இங்க சர்மவுண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பொசிஷன் பண்ணியிருக்காங்க இல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஈச் ஆர் தம் பீயிங் 7 சென்டிமீட்டர். ஒவ்வொன்றுடைய ரேடியஸ் தட் இஸ் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் தென் இந்த ட்ரையாங்கிளுடைய ரேடியஸும் 7 சென்டிமீட்டர். த ஹைட் ஆஃப் தி கோன் இந்த கோனுடைய ஹைட் வந்து நமக்கு விச் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவல். கரெக்ட் தானே? ஹைட் வந்து இப்ப வந்து ஹைட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? டயாமீட்டரும் ஹைட்டும் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம். ஓகே. ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஹெமிஸ்பியருடைய ரேடியஸும் ஆர்ஹெச்னு வச்சுக்கோங்க. தென் கோனோட சி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். தென் ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். அப்ப டயாமீட்டர்னா நம்ம என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு ஆர் ரேடியஸோட 2 மல்டிபிள் டயாமீட்டர். ஸோ 2 இன்ட்டு 7 விச் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் இது ஆல்ரெடி நான் ஃபிகர்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டனால எழுதாம இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இதை மென்ஷன். ஏன்னா இவங்க 14 சென்டிமீட்டர் நீங்க நமக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன? வால்யூம். வால்யூம் ஆஃப் அ சாலிட். வால்யூம் ஆஃப் அ சாலிட் அப்படின்னா வால்யூம் எப்படி? வால்யூம் வரும்போது நம்ம எதையுமே இப்ப நான் வால்யூம்ங்கிறது உள்ள ஏரியா சரி. அதாவது எவ்வளவு கெப்பாசிட்டி எவ்வளவு குவான்டிட்டி வந்து அதை வந்து ஆக்குபை பண்ணும் அதுதான் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு என்ன? ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதுல எதுவும் மைனஸ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வால்யூம்ங்கிறது உள்ள எவ்வளவு வந்து குவான்டிட்டி ஆக்குபை ஆகும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த லைன் செக்மெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ண தேவை கிடையாது வால்யூமை பொறுத்த வரைக்கும். ஸோ வால்யூம்னு கேட்டோன்னே நம்ம டைரக்டா ஒரு ஷேப்போடைய வால்யூம்னா 2 ஷேப் 3 ஷேப் கம்பைன் ஆகி இருக்குன்னா அதோடைய வால்யூம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வால்யூமுடைய கோனுடைய வால்யூம் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஃபார்முலா தெரியலன்னா சால்வ் பண்ண முடியாது. 2/3 பை ஆர் கியூ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது பை பை ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆர் கியூப். அப்ப இதுல இருந்து 2. ஸோ பை ஆர் ஸ்கொயர் 1/3 ஹெச் பிளஸ் 2/3 ஆர். காமனா இருக்கிறத மட்டும் வெளில எடுத்திருக்கேன்ப்பா. ஸோ அப்போ பையோட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 22/7 யூஸ் பண்ணுங்க. 22/7 7 into 7 then here 1/3 into 14 plus 2/3 into 7. Okay. So என்ன பண்ணலாம்? 7 7 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இது என்ன வரும்? 22 144 into 14/3 plus 14/3. 14/3 என்ன வரும் நமக்கு? 28 divided by 3. So 28. ஸோ நமக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இதுல எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 144 and 28 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 divided by 3 20. இது அப்படியே வச்சாலும் சரி இல்ல டிவைட் பண்ணி பாயிண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ a wooden toy rocket is in the shape of a cone mounted on a cylinder. இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும்போது நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம அந்த மாடலை பண்ணோம்னா என்னென்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கோனிக்கல் பார்ட் தனியா பண்ணுவோம், தென் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் தனியா பண்ணுவோம்.
தென் அந்த கோனிக்கல் பார்ட்டை வந்து கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னா கோனுடைய சென்டர், தட் இஸ் இதுதான் கோனுடைய பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுல நான் சிலிண்டருடைய பேஸை கரெக்டா சென்டர்ல பொசிஷன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இதோடைய சென்டரை எடுத்து இங்க ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்ணணும். அந்த சர்க்கிள் மேல கரெக்டா அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டரும் இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டரும் இந்த சிலிண்டருடைய டயாமீட்டரும் ஈக்குவல். கரெக்டா? ஸோ அது ரெண்டும் கரெக்டா அந்த டயாமீட்டர் அளவு எடுத்து நம்ம பண்ணணும்னா அதை கரெக்டா போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மாடல் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும், பேஸ் வந்து இங்க நமக்கு மைனஸ் ஆகுமா? இப்ப நீங்க ஒரு பெயிண்டிங் பேனா, இந்த கொஸ்டின் வந்து பெயிண்டிங்னு வரும்போது என்ன ஆகும், அந்த 4 இப்போ எக்ஸாம்பிள் இங்க 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4 சென்டிமீட்டர் இந்த சர்க்கிள் டயாமீட்டர் கூடிய சர்க்கிள் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அதாவது வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை நம்ம கண்டுபிடிக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணும்போது அந்த இடத்த ஒமிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்த நீங்க மைனஸ் பண்ணணும்ல ஏரியா கண்டுபிடிக்கும் போது. இந்த மாதிரி நீங்க மாடலை டிசைன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, மாடல் டிசைன் பண்ணி அந்த மாடலுக்கு பெயிண்டிங் பண்ணீங்கன்னா எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த மென்டாலிட்டியோட தான் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, தென் பேஸ் ஆஃப் த கோனிக்கல் போர்ஷனுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பேஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோனிக்கல் பார்ட்டை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கோனிக்கல் பார்ட்டை வந்து ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ண போறாங்க. இந்த கோனிக்கல் பார்ட்டை வந்து ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ண போறாங்க. சிலிண்டரிக்கல் பார்ட்டை வந்து எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தனித்தனியா ஏரியா கண்டுபிடிக்கும். அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து நோட் டவுன் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டால 2 டேட்டா இருக்கு இல்லையா? ஒன்று வந்து கோனுடையது, another one is cylinder. கோனுடைய என்ன கொடுத்துருக்காங்க, கோனுடைய டயாமீட்டருக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். தென் சாரி, கோனோட அதை கொடுக்கல, என்டையர் யூனிட்டோடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் தி சாலிட் இங்கே அதை மென்ஷன் பண்ணோம்னா சைடில் மென்ஷன். சாலிட் இல்லை டாய் வந்து 24 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, 24 சென்டிமீட்டர். இந்த கோனுடைய ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்களா, கோனிக்கல் பார்ட்டோடைய ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகே ஓகே. தென் டயாமீட்டர் D1 வச்சுக்கோங்க 6 சென்டிமீட்டர். அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இது நல்லா மென்ஷன் பண்ண தேவையில்லை ஃபார்முலா. தென் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் நெக்ஸ்ட். சிலிண்டரிக்கல் பார்ட்டோடைய D2 எடுத்துக்க, டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர். தென் R2 வந்து என்ன வரும், டிவைடட் பை 2, தட் இஸ் 2 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ பட் ஆனால் நமக்கு இங்கே சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோடைய ஹைட் கொடுக்கல. அப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், இதை H2 போட்டுக்கோங்க, H1 போட்டுக்கோங்க. டோட்டல் ஹைட் இருக்கு இல்லையா, 24ல இருந்து கோனிக்கல் பார்ட்டோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? ஸோ 24 minus 4 is equal to 20 சென்டிமீட்டர். ஒன்றும் இல்லை, இது எப்படி நான் யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இப்போ நான் 4 சென்டிமீட்டர் இங்கே கட் பண்ணியிருக்கேன், இங்கே டோட்டல் 24 சென்டிமீட்டர் இருக்கு டோட்டல் ஹைட்டு. அப்போ ரிமைனிங் இந்த சிலிண்டரோடது கண்டிப்பாக 20 தானே இருக்கும். அது நம்ம வேர்பலாக சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக 24ஓட எதை ஆட் பண்ணால் 24 வரும்னு நம்ம மைண்டில் யோசிச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் நம்ம இதுல மேத்தமெட்டிக்கல்ல கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, டோட்டல்ல இருந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் பார்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க யோசிக்கணும். ஓகேவா? அப்போ 20 சென்டிமீட்டர். அப்போ இதோடைய ஹைட் வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர், அதாவது சிலிண்டரிக்கல் பார்ட்டுடைய ஹைட். ஓகே. தென் இப்போ வந்து நம்ம என்னன்னா ஃபைன் த ஏரியான்னு சொல்லும்போது இங்க நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணுமா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணுமாங்கிற டவுட் வரும். பட் இங்க நமக்கு வந்து பெயிண்டிங் பண்ண போறாங்க. பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம அவுட்டர் போர்ஷனை மட்டும் தான் கவர் அப் பண்ணும். அவுட்டர் போர்ஷனை கவர் அப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். பட் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வரும்போது அது நான் ஃபர்தரா சொல்றேன். ஓகேவா?
ஸோ இப்போ கேர்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் எல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல் நமக்கு தெரியாது, ஏன்னா அதோடைய ஃபார்முலா என்ன? பை ஆர்எல், கரெக்டா? அப்ப எல் வேணும். எல்லுடைய ஃபார்முலா என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் ஹெச் ஸ்கொயர், எல் ஸ்கொயர். அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஒன்னோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர் plus 4 square. So is equal to 9 plus 16. So root of 25 is equal to, so L is equal to 5 centimeter. So L ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கோனிக்கல் பார்ட்டை பார்த்துலாம், தென் நம்ம எல்லோ கலர் பெயிண்டிங் போடலாம். ஸோ ஏரியா to be painted orange. ஆரஞ்சுனா எதுக்குன்னா கோனிக்கல் பார்ட்டுக்கு ஆரஞ்சு பண்ண போறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், கோனோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அவுட்டர் பேஸ் இன்க்ளூட் பண்ணாது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ பேஸ் ஆஃப் அ கோன், கோன். சரி, பேஸ் ஆஃப் த கோன் எடுத்தாச்சு. பேஸ் ஆஃப் த கோனுக்கு அப்புறம் என்ன வரணும்? பேஸ் ஆஃப் த கோன்னா எல்லா பேஸையுமே நீங்க இன்க்ளூட் பண்றீங்களா? இல்ல இல்லையா? ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணணும் சொன்னேன் கொஸ்டின் ஸ்டார்டிங்ல. ஸோ அதை வந்து நீ பேஸ் ஆஃப் கோன், ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டருடைய பேஸோடைய ஏரியாவை மைனஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, சரி, ஓகே. ஸோ அப்போ இதுக்கு சிஎஸ்ஐ என்ன வரும்? 5R1L. நான் கோனோடது R1 எடுத்திருக்கனால R1L 5R2 ஸ்கொயர் மைனஸ் 5R, இங்கே R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர். இல்லை, இப்போ பாருங்க பைங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்கு, மற்றதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன எடுக்கலாம்? R1L பிளஸ் R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர். R1ஓட ஸோ நமக்கு பை வந்து இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும், எதுவும் 3.14 தான் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. தென் R1 R2ஓட வேல்யூ, ஸோ 3.14 இன்ட்டு 3 இன்ட்டு எல்லோடைய வேல்யூ 5 பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ 3.14 இன்ட்டு 15 plus 9 minus 25. Okay, so okay, so which is equal to 3.14 24 26 minus ये कट्टा பண்ணிருக்கேனா 15 plus 9. here R2 உடைய வேல்யூ என்ன? R2 உடைய வேல்யூ வந்து 2 square. here 2 square, here 2 square. So 24 minus 4, so 3.14 into 20. So the answer is 62.8 centimeters squared. So the area to be painted for orange color க்கு நம்ம இது பண்ணிருக்கோம். Then next, so area to be painted yellow. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது yellow which is என்னது cylindrical part. cylindrical part உடைய இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ yellow, இங்க பாருங்க சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுங்கிறப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்.
third surface area of cylinder. இதுல நம்ம வந்து டாய்ங்கிறப்ப கண்டிப்பா பாட்டமும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க நார்மலா ரூமுக்கு கவர் அப் பண்றீங்கன்னா பாட்டம் நீங்க இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. பட் நம்ம இங்க கலரிங் பண்ண போறது டாய்ங்கிறப்ப பாட்டமும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டர். ஓகே. ஸோ ஃபார்முலா என்ன? 2 pi r2 squared s2 squared plus pi r2 squared. ஸோ இதில் பையை காமனாக எடுக்கலாம். r2 ஸ்கொயர்டை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 2h2 ஸ்கொயர்ட் பிளஸ் 1. இது எடுக்காம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்க பண்ணலாம். பட் என்னன்னா கால்குலேஷன் பெருசா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இங்க ஸ்கொயர் வராதுடாமா. ஸோ அப்போ இங்க r2 மட்டும் வரும் இல்லையா? ஸோ r2. But 2 into 3.14 into 2 into h2 ஓட ஹெச்சுக்கும் ஸ்கொயர் வராது. h2 ஓட வேல்யூ என்ன? h2 ஓட வேல்யூ வந்து h2 ஓட வேல்யூ வந்து 20. 2 into 20 plus 2. ஸோ ஏன் இங்கே நான் ப்ராக்கெட் போடுறேன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 20யும் 2வையும் ஆட் பண்ணிட்டு தென் மல்டிப்ளை பண்ணுவீங்க. எப்பவுமே சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ப்ராக்கெட் போடுங்க. இப்போ இந்த 2 இன்ட்டு இது வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். 2 into 3.14 தென் 42 or 40. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer is 263.76 centimeters square. ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ல கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆன்சர்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The last question from this chapter. நமக்கு வந்து கான்செப்ட்ல லாஸ்ட் கொஸ்டின். A solid toy is in the form of a hemisphere surmounted by a right circular. நம்ம லாஸ்ட் இதுல என்ன பண்ணோம், சிலிண்டர் அதுக்கு மேல கோனை சர்மவுண்ட் பண்ணிருக்கோம். இப்ப ஹெமிஸ்பியருக்கு மேல நம்ம கோனை சர்மவுண்ட் பண்ணிருக்கோம். ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க, தென் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் த டாய் கண்டுபிடிக்கும். ஸோ ஈஸியான சம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா. கிவன் டேட்டா எடுத்து எழுதுனீங்கன்னாப்பா என்னென்ன நமக்கு கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியும். கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க. கோன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கோன் h equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 cm. ஓகேவா? எஸ். டயாமீட்டர் ஆஃப் த பேஸ், பேஸ் உடைய டயாமீட்டர் ஆஃப் த கோன் எடுக்கலாம், இல்ல டயாமீட்டர் ஆஃப் த பேஸ். ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் டாய் எப்படி கண்டுபிடிப்பீங்க, வால்யூம் ஆஃப் டாய் equal to volume of cone plus volume of hemisphere. லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், வால்யூம்ங்கிறப்ப எதையுமே நீங்க மைனஸ் பண்ற மாதிரி இருக்காது. மைனஸ் பண்ண தேவையில்லை, டைரக்டா நீங்க ரெண்டு ஷேப்புடைய வால்யூமையும் ஆட் பண்ணி. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் நமக்கு என்ன ஃபார்முலா, 1/3 pi r squared h plus ஹெமிஸ்பியரோடது 2/3 pi r cube. ஓகே. சில சமயம் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வேற அந்த மாதிரி கொடுத்து கூட கொடுக்கலாம். ஷேப்பை வந்து ஓரோடைய ரேடியஸ் அதிகமாகவும் இன்னொரு. ஸோ அப்போங்கிறப்ப R1 R2 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பையையும் ஆர் ஸ்கொயர்டையும் வெளில எடுத்தோன்னா 1/3h plus 2/3 r. ஸோ பைக்கு நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு இங்கே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் 22/7 நான் எடுத்துக்கிறேன். ஆருடைய வேல்யூ வந்து 2 ஸ்கொயர்னால 4.
1/3 into 2 plus 2/3 into 2. So 22/7 into 4. Here 2/3 plus 4/3. So is equal to 20. ஏன் நான் அதை மல்டிப்ளை பண்ணாம வச்சுன்னா சப்போஸ் கிடைக்கிற ஆன்சர் வந்து 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி கிடைக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக 6/3. 1 3s are 3, 2 3s are 6. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will get the answer is 263.76 centimeter cube. ஸ்கொயர் இல்லை. எஸ் கியூப் போட்டிருக்கேன், நான் செக் பண்ணேன். ஓகே, ஸ்கொயர் இல்லை கியூப். சாரி. Calculation mistake ஆயிருக்கு. 2288 into 2 divided by 7. 176 divided by 7. Divide பண்ணீங்கன்னா 25.14 centimeter. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் உடைய கான்செப்சுவல் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா.